பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம் நம்முடைய பிதாவாகிய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சித்தத்தின்படியான நீதியால் அப்போஸ்தலராகிய எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பரத்திலிருந்து பெற்றவர்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய பவுல் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினாலும் பரிபூரண விசுவாசத்தாலும் உங்களுக்குள் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமென். நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வவல்லமையுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாய் வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்படுகின்ற சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை. சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு
இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தையுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் காண்போம். மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவனாக வாழ்வதாக நம்ப வைக்கப்பட்டும் பாரம்பரிய சாக்கடையில் உழன்று கொண்டிருக்கின்றவனே, நீ கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் யார் என்று உன்னை நீயே சோதித்தறிந்திருக்கின்றாயா? நன்றாக கவனி. மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நீ மரித்தவனா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நன்றாக கவனியுங்கள். கர்த்தரின் மகிமையை கண்டவனால் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் அறிவித்தபடி நீ உன் விசுவாசத்தின் கண்களால் மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையை கண்டதினால் நீ மரித்தவனா? ஆம், நீங்கள் விசுவாசத்தால் கர்த்தரின் மகிமையை கண்டதால் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டீர்கள் என்றும், இதையே நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்றும் கொலோசையர் 2:11 3 வசனங்கள் அறிவிக்கின்றது. இப்படி நீங்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாயிருக்கிறீர்களா? மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மரித்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நன்றாய் கவனியுங்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய கிறிஸ்து என்ற நாமத்தை துதிப்பீர்கள் என்று முன்னறிவிக்கின்றது. நன்றாய் மீண்டும் கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றபடி கர்த்தராகிய கிறிஸ்து என்ற நாமத்தை உடைய நானே இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். இப்படி உணர்ந்து கொண்டவர்களே என் ஜனங்கள், இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து சொல்கிறார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட இப்படி அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்களா? மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள். ஆதலால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞான ஸ்நானத்தினாலே அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சர்வ வல்லமையுள்ள வார்த்தையாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞான ஸ்நானத்தினாலே மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த மகிமையின் கிறிஸ்துவின் செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் கொலோசையர் 2:12 படி நீங்கள் இருக்கின்றீர்களா? ஆம், லூக்கா 20:36 வெளிப்படுத்தினபடி மரணமில்லாத நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிள்ளைகளுமாய் இப்பொழுது மறுரூபமாகி இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இப்படி மறுரூபமாகி இருக்கின்றீர்களா? மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? 1 பேதுரு 1:4 மற்றும் 23 வசனங்களில் வெளிப்படுத்தி இருக்கும்படி விசுவாசத்தால் உங்களுக்குள் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து தன்னுடைய வல்லமையினாலே எழுந்ததினாலே நீங்கள் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக நித்திய ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் நித்திய ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் அவர் ஜெனிப்பித்திருக்கின்றார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்களும் இப்படி என்றென்றைக்கும் நிற்கின்றதும் நித்திய ஜீவன் உள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதால் உங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருக்கின்றீர்களா? 1 பேதுரு 1:8-9 வெளிப்படுத்தியிருக்கிறபடி மாம்சத்தின் கண்களில் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை காணாமல் இருந்தும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றதால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து மனுஷ வார்த்தைகளினால் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை இப்பொழுதே அடைந்திருக்கின்றீர்களா? மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்களே, உங்கள் ஆத்துமா சுத்தமாயிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:22 கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கின்றபடி மகிமையின் பிதா உங்கள் மேல் ஊக்கமாக அன்பு கூறினபடியால் கிருபையின் ரூபமாக பூமிக்கு இறங்கி வந்து உங்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் அருளி இருக்கிறார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட நீங்களும் அவரிடத்தில் ஊக்கமாக அன்பு கூறும்படி சுத்த இருதயத்தோடு பரிசுத்த ஆவியினாலே சத்தியமாகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருங்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அழைக்கின்றேன். இப்படி உங்கள் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றதா? கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் 1 பேதுரு 1:14 கொடுக்கப்பட்டுள்ள கட்டளையின்படி கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாயிருந்து உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை மகிமையின் பிதாவாகிய ஒன்றான மெய்தேவன் என்று அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கர்த்தராகிய கிறிஸ்துவின் பரிசுத்த மகிமையை சுமந்து அதை அறிக்கையிடுவதனால் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எபேசியர் 5:8 எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கு ஏற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5:17-18 கட்டளையில் உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38
ஆவியானவரின் வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாதுமான நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களில் உள்ளபடி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்களிடமும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில்